கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 39வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது வேதபாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் இவர்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பதை போல நன்றாய் சொன்னீர், நன்றாய் சொன்னீர். சொன்னது யார்? வேதபாரகர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. முன்னால் உள்ள சில வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நன்றாய் சொன்னீர் என்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டானது. இன்றைக்கும் நிறைய இடத்துல நிறைய பேர் செய்திகளை கேட்கிறார்கள். செய்திகளை கேட்ட பிற்பாடு அந்த செய்தியாளரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடத்துச்சுன்னா, அண்ணே உங்கள் பிரசங்கம் தூள் கிளப்பிற்று, அண்ணே உங்கள் பிரசங்கம் அப்படி ஆயிடுச்சு என்று பாராட்டுகிற மக்கள் இருக்கிறார்கள். பாராட்டுகிற மக்கள் இருக்கிறார்கள். என்ன பிரசங்கம் அப்படின்னு கேட்டால், அது நல்ல பேசினாரு பார்த்துடுங்க, இதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய செய்திகளுக்கு பாராட்டுதலை பெற வேண்டும் என்று நாம் விரும்பிவிடக்கூடாது. இது சொன்னது யார்? வேத பாரகர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். இவர்கள் ஆண்டவரை நம்பி வாழ்ந்தார்களா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கெல்லாம் இவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்களா? இல்லை. இன்னும் பின்னால் வரக்கூடிய அநேக இடத்துல ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய மக்களாகவே அவர்கள் இருந்தார்கள். அப்போ நம்ம என்னைக்கு எங்கேயும் ஒரு செய்தியை கேட்டாலும் அந்த செய்தி என்னுடைய வாழ்வை எப்படி மாற்றியது, எப்படி உணர்த்தியது, இதுதான் நமக்கு மிக மிக முக்கியம். சில வாரங்களுக்கு முன்பதாக என்னுடைய தொலைக்காட்சி செய்தியை பார்த்து ஒரு அம்மா இவ்விதமாக சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நான் எதற்கு எடுத்தாலும் ஊழியர்களுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஊழியர்கள் இடத்துல எனக்கு பாடுன்னு வந்த உடனே நான் அவர்களை பார்த்து தான் என்னுடைய ஜெபக்குறிப்பை சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். ஆனால் இன்றைக்கி உங்கள் செய்தி என்னை தலைகளாக மாற்றியது. நானே ஜெபம் பண்ணுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் செய்தியின் மூலமாக இப்படி ஒரு மாற்றம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா பேசினார் ஐயா, அவர் நல்லா ஜெபம் பண்ணார், இப்படியே சொல்லிட்டு போகிறதில்ல. நம்ம கேட்கக்கூடிய செய்தி என் வாழ்வை மாற்றக்கூடிய அளவில் இருந்ததா என்கிற சிந்தனையோடு செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, மதிப்பெண் கொடுக்கிறவர்களாக நாங்கள் அல்ல, செய்திகளை கேட்டு எங்கள் வாழ்வை மாற்றுவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.